மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 13 நன்னெறி அப்படிங்கிற பாடத்தினுடைய திருப்புதல் பார்க்க போகிறோம். பார்க்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி. அதாவது நன்னெறி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நல்ல ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. இப்போ பிறர் நம்மக்கிட்ட கடுமையாக பேசக்கூடாது, சிரிச்ச முகத்தோட பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் அதுபடி தானே நடக்கணும். நம்மளும் மற்றவர்களிடம் எப்படி பேசணும்? சொற்களால் தான் பேசணும். அப்படி பேசுகிறதால மட்டும்தான் நன்மைகள் பல விளையும். ஆமாம், எவ்வளோ கோபமாக நம்மளை பார்த்து பேச வந்தாலும் நம்ம அப்படியே சிரிச்ச முகத்தோடு பேசணும். அப்படின்னா அவங்க கோபமாக இருந்தால் கூட அந்த கோபம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் காணாமல் போயிடும். சரியா? ஆக மற்றவர்கள் நம்மளிடம் இனிமையான சொற்களில் பேசணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே மற்றவர்களிடம் சிரித்த முகத்துடன் இனிமையான சொற்களை மட்டும் பயன்படுத்தி பேச வேண்டும். நீங்கள் அப்படி பேசுவீங்களாப்பா? சரி, இன்னைக்கு பாடம் 13னுடைய நூல் குறிப்பு பாருங்கள். இது நீதி நூல்களில் ஒன்று தான் இந்த நன்னெறி. இந்நூலை எழுதினவர் யார் தெரியுமா? துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் தான் இயற்றினார். இதில் 40 நேரிசை வெண்பாக்கள் இருக்குது. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பாடலும் ஒரு உவமை, ஏதாவது ஒரு உவமையாக இருக்கும். அதனுடைய இதை எடுத்து அதனுடைய கருத்தை ஆழமாக எடுத்து கூறும் வண்ணமாக உவமையோடு காணப்படும். சரியா? இது அந்த ஒவ்வொரு கருத்தும் நீதி கருத்தாகத்தான் இருக்கும். சரியா? பாடலை பாருங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னனன் கதிர்வரவால் பொங்கும் கடல். நான் என்னோட சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். சரியா? இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னனன் கதிர்வரவால் பொங்கும் கடல். அதாவது இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே அப்படின்னா, இந்த உலகம், இந்த வியனுலகம்னா இந்த உலகம்னா கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகம் இனிமையான சொற்களில் மட்டும்தான் மகிழ்ச்சி அடையுமா. வன்சொலால் என்றும் மகிழாதே, வன்சொலால் அதாவது கடுமையான சொற்களில் இந்த உலகம் மகிழ்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது, அதாவது பொன்னான வளையல்களை அணிந்துள்ள பெண்ணே பொங்காதான். எது பொங்காதான்? இந்த கடல் பொங்காதான். அழல் கதிரால், அழல் கதிர்னா சூரியனுடைய கதிரால் பொங்காது. தன்னனன் கதிர்வரவால் பொங்கும் கடல். தன்னனன் அப்படின்னா குளிர்ச்சியான, குளிர்ச்சி பொருந்திய அந்த நிலவினுடைய ஒளியினுடைய வரவால் மட்டும்தான் பொங்கும் கடல் பொங்குகின்றதாம். ஆமாம், அந்த பௌர்ணமி எல்லாம் பாருங்கள், அமாவாசையெல்லாம் பாருங்கள், கடல் பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் கடல் அலைகள் ரொம்ப பொங்கும்லப்பா. பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. சரியா? புரியுதா? ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் இனிமையான சொற்களில் தான் மகிழ்ச்சி அடையுமா, ஏன்னா கடுமையான சொற்களில் மகிழ்ச்சி அடையாது. அதை ஒரு பெண்ணிடம் சொல்கிறாங்களா, பொன்னான வளையல்கள் அணிந்துள்ள பெண்ணே இந்த உலகம் இனிமையான சொற்களில் தான் சந்தோஷப்படும், வன் சொற்கள் கடுமையான சொற்கள்லாம் சந்தோஷப்படாது. என்ன? ஏன்னா இந்த கதிரவன், அழல் கதிரவன் இருக்குல்ல, அதாவது ஏன்னா சூரியனுடைய கதிரால கடல் பொங்கலை, குளிர்ச்சியான நிலவினுடைய ஒளியிலால தான் இந்த கடல் பொங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுலப்பா? சரி, பாடலினுடைய பொருளை பாருங்க. முதல்ல பாடலினுடைய சொல் பொருள் பாருங்க. இன்சொல் இனிமையான சொல், இன்சொல் இனிமையான சொல். இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். வன்சொல் கடுமையான சொல், வன்சொல் கடுமையான சொல். அதிர்வளை ஒலிக்கின்ற வளை, அதிர்வளை ஒலிக்கின்ற வளை. அழல் கதிர் கதிரவனின் வெப்பக் கதிர்கள், அழல் கதிர் கதிரவனின் வெப்பக் கதிர்கள். தன்னனன் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி.
தன்னனன் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. இந்த பாடத்தில் நாம் வினா விடைகள் கிடையாதுப்பா. அதனால் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா மட்டும், அப்புறம் பொறுத்துக, இந்த ரெண்டையும் பார்த்துருவோம். சரியா? பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. இன்சொல் நம்பர் 1. இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். இன்சொல் அப்படின்னா அதை பிரித்தோம் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் அப்படின்னா வரும். சரியா? நம்பர் 2. அதிர்கின்ற வளை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. அதிர்கின்றன என்ன அர்த்தம்? ஒலிக்கின்ற அப்படின்னா அர்த்தம். சரியா? வியன் உலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். ஆனாதான் விடை. சரியா? வியன் கூட்டல் உலகம் ஆனாதான் விடை. முதல் இதுக்கு எது விடை? ஆவண்ணாதான் விடை. சரியா? முதல் வினாவிற்கு ஆவண்ணா, இரண்டாவது வினாவிற்கு ஆவண்ணா, மூன்றாவது வினாவிற்கு ஆனா. சரியா? அடுத்து கீழே பாருங்க, பொறுத்துக. இன்சொல் இனிய சொல், வன்சொல் கடுஞ்சொல், அழல் கதிர் கதிரவனின் ஒளி, தன்னனன் கதிர் நிலவின் ஒளி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 3 திருக்குறள் நடத்த போகிறேன். சரியா? அந்த திருக்குறளினுடைய அதிகாரத்தின் பெயரை நீங்கள் எழுதி நான் நடத்தின 3 திருக்குறளோட மேற்கொண்டும் உள்ள 7 திருக்குறளை சேர்த்து 10 திருக்குறளை நீங்கள் எழுதிடணும். A4 ஷீட்டில் எழுதி இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். சரியா மாணவர்களே? நடத்தட்டுமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் நல்ல மேன்மையான ஒரு நிலையையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்குது. அதனால தான் எல்லாரும் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. ஆமாம், நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நாம் படித்த படிப்பானது வீணான ஒரு படிப்பு தான். ஒழுக்கம்தான் முதல்ல வேணும். படிப்புங்கிறது கூட அதுக்கப்புறம் தான். ஒழுக்கம்தான் மிக முக்கியம். அதனால் அப்பனா நான் படிக்க வேண்டியதில்லை இல்லை அப்படின்னு கேட்டுறாதீங்க. படிப்புங்கிறது உங்கள் எதிர்காலத்திற்குரியது. ஒழுக்கம்ங்கிறது உங்களை மற்றவர்கள் முன்னிலையில் மேன்மைப்படுத்தி காட்டக்கூடியது. சரியா? திரும்ப ஒரு சொல்கிறேன் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் நன்மையை தரக்கூடியது, சிறப்பை தரக்கூடியது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு உயிரை விட முக்கியமானது ஒழுக்கம்தான். சரியா? அடுத்த குறள் பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கமாக வாழ்கிறவங்க எல்லாருமே ஒரு மேன்மையான நிலையை அடைவாங்க. அதே போல் ஒழுக்கம் தவறியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க அடையக்கூடாத பழிகளை தான் அடைவாங்கன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நல்ல ஒழுக்கமாகவும் படிப்பு நல்ல படிப்பாக படித்து ஒழுக்கமாகவும் இருந்தால் நம்மளை எல்லாரும் பாராட்டும் விதமாக நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போம். நல்ல வேலை கிடச்சி நம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவோம். அதே இது நல்ல படிப்பு படித்து ஒழுக்கமே இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா? மதிக்கவும் மாட்டாங்க. நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை தான் கிடைக்கும். அது வேணுமாப்பா? தேவையில்லைல்ல. எப்பயுமே நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறது தான் நம் படித்த படிப்பிற்கும் சரி, நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் சரி ஒரு ஆதாரமாகும். அதாவது நம்ம வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறம், இந்த உலகத்தை விட்டு நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளை எல்லாரும் புகழ்ந்து பேசணும்லப்பா. பழிச்சு பேசினா அது நல்லதா? நல்லதுக்கு இல்லை. அதைத்தான் சொன்னேன். சரியா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படின்னா ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவாங்க. அதே நேரம் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இழுக்கு அப்படின்னா என்ன? ஒழுக்கம் தவறியவர்கள் அடையக்கூடாத பழிகளை அடைவாங்க அப்படின்ட்டு தான் இந்த திருக்குறள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 3வது திருக்குறள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னதும் உடனே என்னன்னா இவங்கெல்லாம் நமக்கு கீழே தான். அதே நேரம் இந்த வசதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, படிப்பு அதிகமாக இருந்துட்டாலும் என்ன, கொஞ்சம் படிப்பு வராதவங்கள நம்மளாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு இல்லை, இவன் என்ன படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கொஞ்சம் தாழ்வாக நினைப்போம். அதே இது வசதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏழை எளியவர்களை பார்த்துட்டேன்னா ஆமாம் இவங்களாம் நமக்கு கீழே தானே, நம்ம சொன்னால் இவங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த தலைக்கணம் வந்து விடுது. அதுதான்
அந்த நேரத்தில் என்னாகும் அப்படின்னா, மற்றவர்களை விட நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை மேன்மைப்படுத்தி நினச்சிக்கிட்டு மற்றவங்ககிட்டலாம் சேரக்கூடாது. நம்ம எப்பயுமே ஹை லெவலில் இருக்கணும், அதாவது பெரிய இதில் இருக்கணும், நிலையில் இருக்கணும். நம்ம மற்றவங்கள்ட்ட சேரக்கூடாது, தனியாக இருக்கணும், நம்ம தனிமையாக நம்மளுடைய சிறப்பை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன மற்றவங்களோட சேர்ந்து வாழாமல் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கல்லாதவர்கள். அவங்க எவ்வளோ பெரிய படிப்பை படிச்சிருந்தாலும் அவங்களுடைய படிப்பு அவங்கள படிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க எவ்வளோ நிறையா உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்தாலும் அவர்களுடைய அறிவு இல்லாமையாகத்தான் இருக்கும், அதாவது அறிவு இல்லாதவர்களாகத்தான் காணப்படுவாங்க. அதனால தான் நம்ம எவ்வளோ பெரிய படித்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் இந்த உலகத்தோடு நம்மளை சுற்றி இருக்கின்றவர்களோடு இணைந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார். சரியா? இந்த திருக்குறளை பாருங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள் பாருங்க. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவராகவே கருதப்படுகின்றார். சரி மாணவர்களே, இந்த 3 திருக்குறளோட மேற்கொண்டுள்ள அந்த 7 திருக்குறளையும் சேர்த்து 10 திருக்குறளை எழுதி நீங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு வைங்க. சரியா? மாணவர்கள் அனைவருக்கும்